அவையாளர்களுக்கும் என்னை பேச்சாளர்கள் மக்களுக்கும் அன்பின் வணக்கங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது 12வது வருடமாக இந்த புண்ணிய மண்ணான காந்தி பீடத்தில் நான் பேசுறேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பேச்சு போட்டியில் பேச ஆரம்பித்தேன். 12ஆம் வகுப்பு வரை கல்லூரி படிக்கிற காலத்து வரை நடராஜ் மீடியாவை பார்க்கும்பொழுது ஜட்ஜ் விட்டாரு, நமக்கு மார்க் போட போறாரு அப்படிங்கிற பயத்தோடு வந்து மேடையில் பேசியாங்க. அதனால்தான் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இங்கு வாக்கப்பட்ட பையன் என்று என்னை அன்போடு நினைவு கூர்ந்தார். அங்கிருந்து கரம் பிடித்துக் கொண்டு என்னை உலகம் தோறும் மேடையில் அனுப்பார். அப்படிப்பட்ட இந்த 13வது முறையாக காந்தி மியூசியத்திலே அண்ணன் காந்தியடிகள் பற்றி பேசும் நினைக்கும் பொழுது உணர்வுக்கே மனதார மகிழ்கிறேன். சொல்லுக்கும் செயலுக்கும் இசை உண்டாக்கும் வாழ்க்கை நெறிய காந்தி. உண்மை, அன்பு, உயர்ந்த ஒழுக்கம் கொண்டு கொடுப்பதுதான் காந்தி. நாணயத்துக்கு இருபக்கம் இருக்கு, அதே போலதான் காந்தியத்துக்கு இருபக்கம். உண்மை, அன்பு, தன்னளவு உண்மையா இருந்துக்கோ, சமூக தளவுல அன்போட இருக்கு. இதான் காந்தியம். ஐயா, இவங்க எல்லாரும் பேசும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தான், முடியாதுன்னு யாரு பேசுவா? முயற்சி செய்யாதவங்க தான் முடியாது சொல்லுவோம். கடினம் யார் சொல்லுவோம்? கஷ்டமாக நினைக்கிறவங்க தான் கடினம் சொல்லுவோம். இவங்க எல்லாம் முள்ளு குத்திங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. நீ முள்ள தேடி போய் நீதாப்பா கால வச்ச, அப்ப முள்ளு குத்திங்கிறது எப்படி இன்னும் பரிமாணம் இருக்கிறது தெரியல. இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கு இல்லையா? அப்ப 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுல அத்தனை கோடி பேருக்குமா இது கடினமா இருக்குமோ? எனக்கு புரியலையே. அப்படி இருந்தா இந்த நாடு அமைதியா ஒரு பயணிக்குமா? சத்தியம் எல்லா சத்தியத்தை மறுத்திருக்காங்க. ஐயா அண்ணன் சொன்னாரு, சத்தியம் இருக்கும் இடம் கடவுள் இருக்கும் இடம். ட்ரூத் இஸ் காட் சொன்னாரு. காட் இஸ் ட்ரூத் சொன்னாரு. ட்ரூத் இஸ் காட் சொன்னாரு. உண்மையை பேசுற நீங்க கடவுள் சொன்னாரு. அன்னைக்கு எவ்வளவு போய் பேசுறீங்க? உலகத்துல எவ்வளவு போய் பேசுறீங்க? அப்பா காலையில மனைவி பிள்ளைங்க பெற்றவங்க கண்டக்டர் சில்லறை கூட போய் பேசுறீங்க. போய் பேசாம உண்மையை பேசுங்க. யாரும் ரெடியா போறாங்க. ரொம்ப எளிதா இருக்கு. உண்மையை பேசுறது என்ன கஷ்டம் இருக்கு? தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற புதிய பெரும் உலகளாவிய புதிய இருக்கிறவர்களே, இந்த உலகத்தை எல்லாருக்கும் என்ன நிறுத்த முடியுமா? இன்ஃபர்மேஷன், நாலேஜ், விஸ்டம், இது மூன்றுக்கும் நல்ல உபயோகப்படுத்துகிறோம் காந்தி சொல்றாரு. தன்னை எழுதுறது உலகத்துல மிகப்பெரிய அவசியமான விஷயம். அதை எத்தனை பேர் செய்யறாங்க? செய்யுங்க, ஈஸியா தான் இருக்கு. உலகத்துல குழந்தைய உங்களை வடிவமைக்கிறது ஒரு பொம்மைங்க. அந்த பொம்மைக்கு நீங்க சீங்க, சிங்காரிங்க, பொட்டு வைங்க, பூ வைங்க, என்னென்னாலும் பண்ணுங்க. உங்களை பொம்மை அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இதுல உண்மையா இருக்கியா, நேர்மையா இருக்கியா, என்ன ஆனாலும் அது ஓன் சாய்ஸ்ன்றது மறந்துடாதீங்க. சத்தியம் நேற்றும் அதேதான், இன்னைக்கும் அதேதான், நாளைக்கும் அதேதான். நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. ஆனா பொய் நேற்று ஒன்று, இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன காரணம் சொன்னீங்கன்னா உதாரணம் சொல்லதாக சொல்லி மாட்டிட்டு நீங்க முடிக்கிற முடிக்கு நான் எப்படி சொல்லுவாங்க? அன்புக்கு அந்த காந்தியடிகள் அழகா ஒரு மந்திர காப்பு வச்சிருக்காங்க. ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு பிரச்சனை வருதுங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லதா இருக்காதெல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க உலகத்துல சந்திச்ச ரொம்ப ஏழ்மையான மனுஷனா மனசுல வச்சுக்கோங்க. அந்த ஏழ்மையான மனுஷருக்கு இப்ப நீங்க எடுக்க போட முடியுதுனால நல்லது பயக்குமா அப்படின்னு தராசு வச்சு பாரு. அப்படி பாரு.